ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த தெரிஞ்சனால தான் இந்தியாவுக்கு ஒரு ஆர்ட்ஸ் ஆஃப் நம்ம பண்ணியே தீரணும். அவங்களுக்கு வந்து நன்றி தான் செலுத்தணும். என்னென்னா இதெல்லாம் தெரிஞ்சனால தான் அவங்க கொண்டு வந்தது கிஃப்ட் சிட்டி குஜராத்தில் அமைஞ்சிருக்கிற கிஃப்ட் சிட்டி. இந்த கிஃப்ட் சிட்டி என்ன பண்ணுறாங்கனாக்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அ ஃபினான்ஷியல் ஹப்பு. இப்போ எப்படி துபாய் வந்து வேர்ல்டுக்கு வந்து ஹப்பு, அங்கே எல்லோரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் ஹப். என்னன்னு சொல்லிடுறேன். அந்த சிட்டியே பில்டு பண்ணதே எதுக்குன்னா ஃபாரினில் இருக்கிற எல்லா புரோக்கர்ஸும் தே கேன் கம் அண்ட் ஹாவ் தர் ஓன் ஆஃபீஸஸ். அமெரிக்காவில் இருக்க புரோக்கர் இங்கே வந்து ஆஃபீஸ் போட்டுக்க. இந்தியன்ஸ் தே கேன் ஓப்பன் த டிமேட் அக்கௌண்ட், 0 ப்ரைஸ் எதுவுமே தேவையில்லை. உன் பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்துட்ற. வித்தின் 15 மினிட்ஸில் உன் KYC இஸ் கிளியர். நான் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் $50,000 கேட்டான் பாரு, அதை உடச்சிட்டாங்க. ஓகே, கிஃப்ட் சிட்டி கொண்டாண்டாங்க. கிஃப்ட் சிட்டி யார் கீழே வருதுன்னா RBIக்கு கீழே வருது. இங்கே வேணால் நம்ம காட்டுவோம். IFSCA, அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல IFSCAன்னு இருக்குது. இந்த IFSCA என்ன பண்ணுறாங்கனாக்கா, அதான் IFSCAனா வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாத்தையுமே கண்காணிக்கின்ற ஒரு குழு RBIக்கு கீழே இருக்குது. அந்த கிஃப்ட் சிட்டியை அந்த IFSCA மானிட்டர் பண்ணுறாங்க. ரைட். இப்போ அந்த வெளிநாட்டுக்காரன் இங்கே வந்து கடை போடுறான். அதாவது சிம்பிள் ஷாப்பிங்கெல்லாம் வந்து கடை போடுறான். ஓகே, யார் போடுறான்? ஜப்பான்காரன் போடுறான், கொரியன் போடுறான், எல்லோரும் போடுறான். நம்ம என்ன பண்ணுறோம், அமெரிக்காக்காரனோட தான் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை எடுத்துக்கிட்டு அவன் த்ரூவில் என்னோட $1000 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இட்ஸ் எனாஃப் ₹1000. ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் யூ கேன் பை. ஓகே, ஒரு ஃபுல் ஸ்டாக்கு. இப்போ என்விடியோட ஷாக்கு $25,000 இருக்குன்னா நோ நீடு. $500 நீ ஃப்ராக்ஷனெல்லாம் அந்த ஷேரை வாங்கினாலே போதும். அது எத்தனை % வருதோ அத்தனை % உனக்கு இங்கே வருமானம் வரும். இன்னொன்று, அந்த பர்சன்டேஜ் வரும். நீ இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ 96 இருக்கும், ஒரு வருஷம் கழிச்சு 105 இருக்கும். INR டெப்ரிசியேஷனில் 5% இருக்கும். ஆஸ் பர் IMF என்ன சொல்லுதுன்னா இந்தியாவோட டெப்ரிசியேஷன் வருஷத்துக்கு 5% வரை நடக்குது. INR டெப்ரிசியேஷன் ஆகிடுச்சா, அதில் ஒரு 5% இருக்கா? KYC கிளியராக இருக்கா, சிம்பிளாக இருக்கா, ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்காங்க. யார் ஸ்டாண்டர்ட் பண்ண? நான் பண்ணியிருக்கேன்னா, நீ பண்ணியிருக்கேன்னா, இல்லை யார்? நோ, கவர்மெண்ட், RBI IFSCA அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷனாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உன்னோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, உன்னோட சிம் கார்டு, ஒரு மெயில் ஐடி இருந்தால் மட்டுமே போதும். யூ கேன் டூ கம்ப்ளீட் யுவர் KYC முடிச்சுட்டு யூ கேன் ஸ்டார்ட். ஈவினிங் டைம் தான் அங்கே மார்க்கெட் ஓப்பன். 7 மணிக்கு. 7 மணிலேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆஃபீஸை முடிச்சு வர $100 $200 உன்னோட போர்ட்ஃபோலியோவில் யூ கேன் டூ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். பாதுகாப்பு என்ன? பாதுகாப்பு லேயர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்மளது RBI. இந்த கிஃப்ட் சிட்டி இருக்குல்ல, அது எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் அத்தாரிட்டி IFSCAக்கு கீழே வருது. இந்த கிஃப்ட் சிட்டி மானிட்டர் பண்ணுறது, வெளிநாட்டு பணங்கள்லாம் எப்படி வருது போகுதுங்கிறத மானிட்டர் பண்ணுறதுன்னு ஒரு பாடி இருக்குது, IFSCA. அவங்க தான் இதை மானிட்டர் பண்ணுறாங்க கிஃப்ட் சிட்டியை. கிஃப்ட் சிட்டி யார் மானிட்டர் பண்ணுறதுன்னா RBI. இவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குது. இப்போ அமெரிக்காக்காரன் இங்கே உள்ளே வந்துட்டான். அவன்லாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. இவங்க சொல்கிறத இவன் ஃபாலோ பண்ணுவான் இங்கே இருக்கிற வரையும். ஓகே, அடுத்து இப்போ நீ கேட்கலாம், ஆனால் இங்கே ஓகே, அங்கே அமெரிக்காவில் போய்ட்டு நான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறலாம், எனக்கு அங்கே என்ன ப்ரொடெக்ஷன் அப்படின்னா, US நேஷ்னல் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே ஒன்னையும் ட்ரீட் பண்ணுவாங்க. உன் அக்கௌண்ட்டும் சேம் ஈக்குவலன் ட்ரீட்டட் ஆஸ் அ US சிட்டிசன். நான் சொல்கிறது உடனே குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்னா உடனே நீங்கள் ஒன்றே தாட்டுக்கு போயிடக்கூடாது. உடனே US பற்றி தான் பேசுகிறேன். இல்லை, நான் மெக்சிகோவை பற்றியும் பேசுகிறேன், ஜப்பானை பற்றியும் பேசுகிறேன், தைவானை பற்றியும் பேசுகிறேன். ஆனால் நான் எந்த த்ரூவில் போகிறேன்? அமெரிக்காவோட டிமேட் அக்கௌண்ட்டில் போகிறேன். அமெரிக்கனோட டிமேட் அக்கௌண்ட்டில் தான் நான் போகிறேன். வியூ ட்ரேடில் நான் போகும்போது அங்கே SIPC இருக்குது, செக்யூரிட்டிஸ் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா $5 லட்சம் வரையும் ப்ரொடெக்டட். என்ன, நாளைக்கு டிக்கெட் டேப்பே இல்லைப்பா, நாளைக்கு வியூ ட்ரேடே இல்லைப்பா, போயிட்டாங்க. $5 லட்சம் வரையும் அவங்களோட ஃபண்டு வச்சுருக்கிறாங்க. அதாவது $5 லட்சம் வரையும் எனி இண்டிவிஜுவல் தே லாஸ்ட் போட்டாங்க. ஒருவேளை புரோக்கர் போயிட்டான், ஆனால் அந்த ஃபண்டு அந்த ETFல இருக்குது, அந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்னா claim will be they will get the reimbursement for the investor up to $5 lakhs. அது வரையும் பண்ணுறாங்க. அது SIPC அவங்க பண்ணுறாங்க. அதை யார் மானிட்டர் பண்ணுறாங்கன்னா ஃபெட் பண்ணுது. அமெரிக்காவில் இருக்க ஃபெட், நமக்கு எப்படி RBI அதே மாதிரியே ஃபெட் பண்ணுது. ஸோ லேயர்ஸு 4 டைப் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது. பேசிக்ஸு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்கா, இருக்குது. அங்கே யார் இருக்கா? SIPC இருக்கிறாங்க, ரைட். ஃபெட் இருக்கிறாங்க, இங்கே நமக்கு RBI இருக்கிறாங்க, IFSCA இங்கே இருக்கிறாங்க, நடுவில் கிஃப்ட் சிட்டி இருக்குது. நீ ஒரு ரெசிடெண்ட், KYC கம்ப்ளீட் பண்ணுற, இன்வெஸ்ட் பண்ணுற, ஜஸ்ட் இட் கீப் த போர்ட்ஃபோலியோ 20%. Okay. So it is regulated, highly regulated. Yeah.